ஹாய் ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ் கிளைம் பற்றி இன்சூரன்ஸ் கிளைம் சாப்டர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். இன்சூரன்ஸ் கிளைம்னால் வந்து பர்சனல் இன்சூரன்ஸ்னு தனியாக இருக்கும், என்டிட்டிக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ பர்சனல் இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா டெத்து, ஆக்சிடெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது கை காலுக்கு எது உடஞ்சிச்சுன்னா அதெல்லாம் வந்து பர்சனலில் கவர் ஆகிடும். இதுவே என்டிட்டிக்குன்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ரெண்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் மட்டும் பார்த்துடலாம். மீனிங்னா வந்து இன்சூரன்ஸ் பீயிங் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினா வந்து காம்பன்சேஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக. கிளைம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த ஆக்சுவல் லாஸ் ஆஃப் அசட்ஸ். எவ்வளோ நம்ம அசட் டெஸ்ட்ராய் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும், அதுக்கு எக்ஸஸாக கிளைம் பண்ண முடியாது. இன்சூர்ட் அகெயின்ஸ்ட் கான்சிக்வன்ஷியல் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் டியூ டு டிக்ரீஸ்டு டேர்ன் ஓவர், இன்க்ரீஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லாஸ் வந்துருச்சோ, எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு வந்து லாஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த லாஸையும் நம்ம வந்து இன்சூர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லிமிட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது, லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு இருக்குது. இந்த வீட்டில் நம்ம வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் மட்டும் பார்த்தலாம். லிமிட் பார்த்தோன்னா இதில் வந்து ஃபுல்லி இன்சூர்னு, இப்போ நம்ம டோட்டல் அசட்டை வந்து ஃபுல்லாகவே இன்சூர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஃபுல்லாக எல்லா அசட்டும் வந்து டோட்டலி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபுல்லி கிளைம்டு. பார்ஷியல் லாஸ்னால் வந்து பார்ஷியல் லாஸ்னால் வந்து இப்போ பார்ஷியல் லாஸ்னால் பார்ஷியலி இன்சூர்டு பட் வந்து அசட் வந்து டோட்டலாகவே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து சப்ஜெக்ட் டு ஆவரேஜ் கிளாஸ் வந்து அப்ளை ஆகிரும். ஆவரேஜ் கிளாஸுங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி, அது வந்து செக் பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு. இன்கேஸ் வந்து ஃபுல் பார்ஷியலாக மட்டும் இன்சூர் பண்ணி வச்சிருந்து பட் டோட்டலாகவே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா கிளைம் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும்னு சொல்லி அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஆவரேஜ் கிளாஸ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த without average class. So that means claim is equal to lower of actual loss or sum insured. இப்போ நம்ம வந்து கிளைம் அமௌண்ட் வந்து லாஸ் ஆன ஸ்டாக்கை விட கம்மியாகவோ ஆர் சேம் எவ்வளோ டெஸ்ட்ராய் ஆகிருக்கோ அந்தளவு மட்டுமே நம்ம வந்து கிளைம் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் கிளாஸ் வந்து அப்ளை ஆகாது. அதுதான் வந்து வித்தவுட் ஆவரேஜ் கிளாஸ். நார்மலாகவே வந்து எவ்வளோ கிளைம் வந்திருக்கோ அதை டோட்டலாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. கிளைம் அமௌண்ட் இஸ் ஹையர் தென் த ஆக்சுவல் லாஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தான் வந்து நமக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, பட் கிளைம் அமௌண்ட் வந்து ஆக்சுவல் லாஸ் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்படியே டோட்டலாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. நம்ம எவ்வளோ கேட்டோமோ அவ்வளோலாம் கொடுத்துட மாட்டாங்க. வந்து இந்த ஆவரேஜ் கிளாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும்தான் நமக்கு கொடுப்பான் அந்த இடத்துல. அதான் வந்து வித் ஆவரேஜ் கிளாஸ். இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் ஸ்டாக் இன்டூ சம் இன்சூர்ட் டிவைடட் பை இன்சூரபிள் அமௌண்ட், அதாவது டோட்டல் காஸ்ட்டு. இந்த ஃபார்முலா தான் நோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சூர்ட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் த டோட்டல் காஸ்ட் அண்ட் நாட் வென் த கூட்ஸ் ஆர் ஃபுல்லி இன்சூர்டு. இதில் வந்து டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது, சால்வேஜ் ஸ்டாக் ஆர் சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, சால்வேஜ் ஸ்டாக் அப்படின்னா வந்து பார்ஷியலாக நமக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆனது. பார்ஷியலி மீன்ஸ் டேமேஜ்டு பீஸு, ரிப்பேர்டு பீஸு, ஆனால் யூஸ் ஆகும், பட் தூக்கி போட மாட்டாங்க, பட் ஆனால் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சால்வேஜ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக் இஸ் கால்குலேட்டட் as a வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர். அதாவது ஃபயர் அக்கர் ஆன அன்னைக்கு எவ்வளோ ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, அதிலிருந்து இந்த ரிப்பேர் ஆனதோ இந்த செகண்ட் ஹேண்ட் பீஸு, ரிப்பேர் ஆன பீஸு அதுலேருந்து லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக், அதாவது ஃபுல் வேல்யூ ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோன்னு கிடச்சிடும் நமக்கு. இந்த சால்வேஜ் ஸ்டாக் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து, அதாவது ஒரிஜினல் ரேட் டோட்டல் சால்வேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேல்யூ ஆஃப் சால்வேஜ் ஸ்டாக் ஆட் எக்ஸ்பென்சஸ் ஆன் ரீகண்டிஷனிங் அப்படின்னு அதாவது இந்த சால்வேஜ் ரிப்பேர் ஆன ஸ்டாக்கை திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுலேருந்து சேல் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வந்துடும். இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நமக்கு எந்த சமமும் இல்லை புக்கில், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு சம் பார்த்துடலாம்.
லாஸ் ஆஃப் ஸ்டாக்லேருந்து ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்தலாம், 2 சம் பார்த்தலாம். அப்நார்மல் லாஸ் வச்சு ஒரு சம் பார்க்கலாம், அப்புறம் வந்து நார்மல் ஒன்று பார்த்துடலாம், முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் வந்து புக்கு வச்சே சொல்லிடுறேன். நீங்களும் வந்து புக்லேயே படிங்க, வேறு ப்ரைவேட் கைடில் எதுவும் வாங்கி படிக்க வேணாம். அப்படியே படித்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐ மெட்டீரியலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வேறு புக்ஸ்லாம் வந்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தலாம். மிஸ்டர் ஏ ப்ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் 30th September each year, but on 31st December fire destroyed the greater part of his stock. Following the information was collected. Stock details கொடுத்துட்டான். Purchase from 1/10/2011 to 31/12/2011 வரைக்கும் கொடுத்துட்டான். வேஜஸும் கொடுத்துட்டான், சேல்ஸும் கொடுத்துட்டான். The rate of gross profit is 33% on cost கொடுத்துட்டான். ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆயிரும், சேலில் பார்க்குறப்போ 25% ஆயிரும். ஸ்டாக் டு த வேல்யூ ஆஃப் 3000 வாஸ் சால்வேஜ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சால்வேஜ் வேல்யூ. இன்சூரன்ஸ் பாலிசி வாஸ் ஃபார் 25,000 அண்ட் த கிளைம் வாஸ் சப்ஜெக்ட் டு ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகணும் அவனே சொல்லிட்டான், ஏன்னா அதிகமாக வரும் போல். Additional information, stock at the beginning was calculated at 10% less than cost. என்னென்னா 10% தான், 90% தான் இருக்குது, நம்ம வந்து அது 100%க்கு மாற்றிக்கணும். A plant was installed by firm own worker. He was paid 500 which was included in wages. புதுசாக ஒரு பிளான்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வேஜ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் ஆஃப் 5,000 கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது பர்ச்சேஸில் வராது. காம்படிஷன் ஆஃப் கிளைம் ஆஃப் லாஸ் ஆஃப் ஸ்டாக். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிளைம் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மெமோரண்டம் அக்கௌண்ட் போடணும். மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா, இது வந்து மெமோரண்டம்னாலே அது வந்து சும்மா ஒரு பேப்பரில் போடுறது தக்கனது தான் அது. Memorandum trading account can be prepared for the period from 1/10/2011 to 31/12/2012 to compute the value of stock on 31/12 இயர் எண்டில். இதுதான் இயர் எண்டு, கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த டேட் வந்து ஃபயர் அக்கர் ஆன பீரியடு எவ்வளோ, அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆன டேட்டு கொடுத்துட்டான். ஓப்பனிங் ஸ்டாக்கு தெரியுதா, ஸ்டாக் கொடுத்துட்டான் 33,000. சாரி, இங்கே கொடுத்துருக்கான். ஸ்டாக் வந்து ஸ்டாக் கொடுத்துருக்கான் 29. ஸ்டாக் கேஸ் ஆன் 1/10/2011 29,700 கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்டாக் பீயிங் ஸ்டாக் அட் த பிகினிங் வாஸ் கால்குலேட்டட் 10% லெஸ் தேன் காஸ்ட். ஸோ வந்து நம்ம வந்து இது 90% இருக்குது, ஸோ 100% மாற்றணும்னா இது வந்து 33,000 ஆயிரும். பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இங்கே வந்து பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 5,000க்கு. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அசெட்டை லெஸ் பண்ணுறோன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் கிடச்சிரும். அடுத்து வந்து வேஜ் ஃபார் பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த வேஜ்லேருந்து இந்த ஃபேர்ம் கொடுத்த இதை வந்து லெஸ் பண்ணிடணும் 33,500. பிகாஸ் இது வந்து வேறு இதில் வரும், இதில் வராது. இந்த மெமோரண்டம் லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுல வராது. ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் த பிளான்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க 33.33% கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே சேல் கொடுத்துட்டாங்களா, சேல்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட் போட்டோன்னா 33.33% ஆன் காஸ்ட்னா 25% ஆன் சேல்ஸு கன்வெர்ட் ஆயிரும். ஆப்வியஸ் அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து 35,000. ஸோ இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் தான் வந்து பேலன்சிங் ஃபேவராக இருக்கும். போட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டாக் கிடச்சிரும். அதை ஈரெண்டில் இந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கிடச்சிரும். அப்பா, ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் த T is 31/12/2011. இங்கே இந்த அமௌண்ட்டு லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சது. அப்புறம் சால்வேஜ் ஸ்டாக் கொடுத்துருந்தான். இங்கே கொடுத்துருக்கான் 25,000. இங்கே சாரி இங்கே கொடுத்துருக்கான். ஸ்டாக் டு த வேல்யூ ஆஃப் 3,000 வாஸ் சால்வேஜ்லி கொடுத்துட்டான்.
லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து 27,500. இங்கே வந்து 27,500 தான் நமக்கு வந்து கிளைம் அமௌண்ட் வருது, லாஸ் ஆஃப் ஸ்டாக் வருது. ஆனால் நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 25,000 அதிகமாக வந்துடுச்சு. லாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட்டோன்னா அவன் தரமாட்டானா, அவ்வளோதான் 25,000 தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த பஞ்சாயத்துலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த ஆவரேஜ் கிளாஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். இவனையும் கொடுத்துட்டான் பாருங்கள், ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இன்சூர்டு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இன்டூ லாஸ் ஆஃப் ஸ்டாக் போட்டோன்னா இன்சூர்டு வேல்யூ 25,000 இன்சூர் பண்ணியிருக்கோமா, டிவைடட் பை டோட்டல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். நம்ம டோட்டல் இந்த ஸ்டாக்காக இயர்-எண்டில் எவ்வளோ வந்துச்சோ க்ளோசிங் ஸ்டாக்கு இன்ட்டு லாஸ் ஆஃப் ஸ்டாக், ஒரிஜினல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு 27,500 போட்டோன்னா 22,541. இதுதான் நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஓகே, இந்த சம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வந்து இன்னொரு சம் கூட பார்த்துடலாம். இதை வச்சுன்னா அப்நார்மல் லாஸ் வச்சு ஒரு சம் பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக அப்நார்மல் ஸ்டாக்கை வச்சு பார்த்துடலாம். இங்கே இருக்குது, அப்நார்மல் லைட் இங்கே இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 5. இந்த வளவலா குழக்கலாம் விட்டுறலாம், டைரெக்டாக சம் போயிடலாம். ஸ்டாக் அட் காஸ்ட்டு 1 January 2011 ஸ்டாக் அட் காஸ்ட்டு இயர்-எண்டு. பர்ச்சேஸ் கொடுத்துட்டான், சேல்ஸ் கொடுத்துட்டான், பர்ச்சேஸ் டேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கான், சேல்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ மெமரண்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். In valuing the stock for the balance sheet at 31 December 2011, 2,300 has been write-off on certain stock which was poor selling line at the cost 6,900. இது வந்து கன்வெர்ட் ஆகும், செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்கான், காஸ்ட்டுக்கு மாற்றணும். A portion of these goods were sold in March 2012 at a loss of 250 on the ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் 3,450. இதுலேருந்து லெஸ் பண்ணும். The remainder of the stock was now estimated to be worth its original cost subject to the above exception. Gross profit had remained at a uniform rate throughout the year. The value of stock 5,820. The policy was 50,000 and subject to average class. Workout of the amount of claim of loss by fire கொடுத்துட்டான். ஓகே, போடணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாக் அமௌண்ட் இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு போடணும். இங்கே கொடுத்துருக்காங்க, காலம் போட்டுக்கணும். ஏன்னா இங்கே வந்து அப்நார்மல் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்கான், புவர் செல்லிங் குட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து அப்நார்மல் ஐட்டம்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நார்மல் ஐட்டம்ஸ், அப்நார்மல் ஐட்டம்ஸ், டோட்டல் அப்படின்னு இந்த மாதிரி காலம்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஓகே, கம்மிங் டு த ப்ராப்ளம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப் டு 31 March 2012. ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக்கு 75,000. அதாவது இந்த ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்நார்மல் ஐட்டம் வந்து 6,900 இங்கே கொடுத்துருக்காங்களா. இங்கே certain stock which was poor selling lineup having the cost of 6,900. அப்நார்மல் வந்து 6,900. இது வந்து அப்நார்மல். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து செல்லிங் லைனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை காஸ்ட்டுக்கு மாற்றணுன்னா வந்து 4,600 ஆயிரும். 75,000 ப்ளஸ் 75,000 add 6,900 81,900. அடுத்து வந்து சேல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் இயர்-எண்டட் இந்த அக்கரான டேட்டு ஃபயரான அக்கரான டேட்டு 2,31,200. இங்கே வந்து டோட்டல் 2,31,200. இங்கே வந்து இது கொடுத்துருக்கான் பாருங்கள். போர்ஷன் ஆஃப் தீஸ் குட்ஸ் வேர் சோல்டு இன் March 2012 at a loss of 250 on original cost of 3,450. 3,450ல் ஒரிஜினல் காஸ்ட்டு, அதில் வந்து 250 வந்து நமக்கு லாஸு. ஸோ இங்கே வந்து 250 லாஸு. இந்த மீதி இருக்க இந்த
3450 இல்லை 250 லாஸ் போக 3200. ஸோ ஒரிஜினல் வந்து 2,31,200 மைனஸ் 3,200 போட்டோம்னா நார்மல் ஐட்டம் வந்துடும் நமக்கு. லாஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஒரு என்ட்ரி போடணும், பிகாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதனால். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான். பர்ச்சேஸ் 1,62,000 இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். 1,62,000 இது வந்து இதுக்கு என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல அதனால். அப்புறம் வந்து இங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு போட்டிருக்காங்க. இந்த 20% கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். அதாவது நார்மல் இப்போது லாஸ்ட் இயரோட போட்டோம்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயரோட ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து கிடச்சிரும். ஓப்பனிங்ஸ் இங்கேயே கொடுத்துட்டான் எல்லாமே. ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு எல்லாமே கொடுத்துட்டான். இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட டைரெக்டாகவே கொடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாம் தான் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, சேல்ஸ் ஃபார் த இயர் எண்டட் போன வருஷத்து போட்டோம்னா நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. 31 December 2300 ஹாஸ் பீன் ரைட் ஆஃப் ஆன் சர்டன் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா அது மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட ஆட் பண்ணிக்கணும். போட்டோம்னா நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடும். கிராஸ் ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் நார்மல் ரேட் கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸு, கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டோம்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிரும். ஸோ அந்த ரேஷியோ கொண்டு வந்து இங்கே வந்து இதில் வந்து இந்த சேல்ஸ் வேல்யூவோட நார்மல் சேல்ஸோட நம்ம வந்து இந்த 20% போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க ஜிபியோட வேல்யூ கிடச்சிடும். நமக்கு ஜிபியோட வேல்யூ கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். டேலி பண்ணதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிடும். வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் March 31, 2012 வந்து இங்கே போட்டிருக்கோம் 58,050. அதுலேருந்து சால்வேஜ் வேல்யூ இங்கே கொஷன்லேயே கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள் 5,800. ஸோ அதை லெஸ் பண்ணோன்னா 50 to 250. 50 to 250 தான் வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்திருக்கு. பட் நம்ம கிளைம் அமௌண்ட் பார்த்தோன்னா வந்து 50,000 தான். பாலிசி எடுத்தது வந்து 50,000 தான் எடுத்திருக்கோம். ஸோ வந்து கிளைம் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட் டு ஆவரேஜ் கிளாஸ், பிகாஸ் லாஸ் ஆஃப் ஸ்டாக் விட பாலிசி அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஆஸ் யூஷுவல் அமௌண்ட் ஆஃப் பாலிசி பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இன்ட்டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு 50,000 டிவைடட் பை 5850 into 50 to 250 equal to 45,004. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.